இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் முதல் டெஸ்ட் மேட்ச ஆகஸ்ட் 15 விளையாட போற நிலையில இந்தியன் டீம் இப்ப கொலம்போல லேண்ட் ஆயிட்டாங்க. கடைசி நேரத்துல பும்ரா விலகினதுனால அவர் இல்லாம இந்தியன் டீம் அங்க போயிருந்தாலும் அந்த ஸ்குவாட்ல இன்னொரு டாப் ஆர்டர் பேட்டர் மிஸ்ஸிங். டாப் ஆர்டர் பேட்டரா? ஏன் ஃளைட்ட மிஸ் பண்ணிட்டாரா? குட்டி ப்ரோ, என்னதான் ஆகஸ்ட் 15 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சாலும் ஆகஸ்ட் 7ல இருந்து 9 வரைக்கும் கொலம்போல 3 டேஸ் பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு. இப்போ இந்தியாவும் WTC டேபிள்ல 5th ஸ்பாட்ல இருக்காங்க. ஒருவேளை இந்தியா WTC ஃபைனலுக்கு போகணும்னா மிச்சம் இருக்கிற 9 டெஸ்ட் மேட்சஸ்ல அட்லீஸ்ட் 7 மேட்சாவது கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். பிக் ப்ரோ, தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற விஷயத்தை பார்த்த உடனே எதுவுமே இம்பாசிபிள்னு எனக்கு தோன்றதே இல்ல. எல்லாமே பாசிபிள் தான். சரி அரசியல் பேசாத. சாய் சுதர்சன் ஒரு வழியா நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பெங்களூர்ல இருக்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல நெட் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா BCCIயோட மெடிக்கல் டீம் அவருக்கு 100% ஃபிட்னு இன்னும் கிரீன் சிக்னல் தரல. அச்சச்சோ, அவர் டாப் ஆர்டர்ல நல்ல பேட்ஸ்மேன் ஆச்சேப்பா. ஆனா ரீசன்ட்டா அவர் நல்ல ஃபார்ம்ல இல்லல. குட்டி ப்ரோ, ரீசன்ட்டா இந்தியா ஏ டூர்ல ஸ்ரீலங்காலயே போய் 2 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. சோ ஸ்ரீலங்கன் பிச்சஸ டீகோட் பண்ண இந்தியாவோட பிரைமரி வெப்பனே இவர்தான். சோ இவர் பிராக்டிஸ் மேட்ச்க்குள்ள ஃபிட் ஆகலனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் ஆடுறது மிகப்பெரிய டவுட் தான். ஏம்பா சாயி, சீக்கிரம் வாயா. மக்களை இவ்வளவு இன்ஜுரிஸ் இருக்கிற டைம்ல இந்தியன் டீமால ஸ்ரீலங்காவை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.